தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பிரையட் நகர் 11வது தெரு கீழ் பகுதியில் கடந்த 30 வருடங்களாக சாலைகள் போடப்படவில்லை என்று அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் குறைகளை தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படியோ ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறது, காட்சிகள் இந்த பகுதியில் மாறவில்லை என்கின்ற வேதனையை தான் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்தவர்கள் அனைவரும் அனைத்து வித வரிகளையும் சரிவர கட்டி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சிக்கு பல முறையாக நாங்கள் பிரையட் 11 கீழ்ப்பகுதியிலிருந்து பேசுகிறோம். மாநகராட்சிக்கு பல முறை ரோடு கால்வசதி வேணும் என்று பல முறை பெட்டிஷன் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இதுவரையும் ஆச்சு. 30 வருஷமா ஆச்சு. ரோடே தார் ரோடுங்கிறதே சரித்திரமே கிடையாது. 30 வருஷமா தார் சாலை கிடையாது, தார் சாலை கிடையாது. குடிநீர் கட்டணம் கட்டுறீங்களா இல்லையா? அது எல்லாம் கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சின்ன உதவி கூட இந்த உதவி இவங்க செய்யல, மறுக்கிறாங்க. ஒரு 5 ஆட்டும் கொடுத்துருக்கு. எஸ்என்ஆர் இருந்து கூட கொடுத்துருக்கு. எஸ்என்ஆர் இருக்கிற காலத்துல இருந்து கொடுத்துருக்கீங்க. ரோடே போடல. இது தயவு செய்து எங்களுக்கு இதை நேரம் வந்து பார்வை இட மாட்டாங்களே. முதல்ல நேரம் வந்து பார்வையிடுவதே கிடையாது. ஆமா, தெருவு இருக்கா, இந்த தெருவு இருக்கா இல்லையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. பார்க்கறதுக்கு அவங்க மனசு இல்லையா என்னங்கிறது தெரியல. ஐயா, நாங்க 60 வருஷம் ஆள் வந்து இருந்து மகனே தமிழ்ல இருந்து பேரம்பேட்டி இருந்துதான். நான் வந்த நாளையில இருந்து இன்னும் ஓடு போடல. எல்லாருமே எங்களுக்கு தர வந்த வீடம். எல்லாரும் கரெக்டா ஓட்டுல போடுறீங்களா இல்லையா? அதெல்லாம் கரெக்டா போடுவோம். ஆமா, யாரு முன்னால நிக்காவோ அவங்களுக்கு தான் போடுவோம். எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இருக்கீங்க. ஆமா, எல்லாத்தையும் எத்தனை தடவை யார்ட்டையும் சொல்லிருக்கீங்களா இல்லையா? இது ரோடு போட சொல்லி கேட்டுக்கீங்களா இல்லையா? கேட்டா இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னும் அவங்க கேட்டா எல்லாம் பொருங்க எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, அப்புறம் என்ன சொல்ல வருஷமா தெரியும் பிறந்து இன்ன வரைக்கும் ரோடு போட்டு பார்த்ததே இல்லை. பிரையட் 11 சொந்த குடியிருப்புல இருக்கும். 11 கிழக்கு கீழ் பகுதியில் 40 வருஷம் நான் பிறந்தாச்சு. இன்னும் தார் ரோடு நான் பார்த்ததே இல்லை. சரி பண்ண முடியாது. நான் கொடுத்துருக்கேன். 4-5 ஆட்டுக்கு கொடுத்துருக்கேன். வரைக்கும் பண்ணவே இல்லை. ஐயா, நான் வந்து 55 வருஷம் ஆச்சு. சரி, இது வரைக்கும் ரோடே போடல. உங்க பேரு? சையத் காதர். வந்து முதல் விவசாயி வரும்போது எங்கள் வீட்டு அம்மா தான் காலை மறித்து இறக்கி அவர்கிட்ட பேசிட்டாங்க. அப்பதான் வராது, ஆட்சிக்கு வராது. எம்ஜிஆர் ஆட்சியில வந்துருக்காரு கிடையாது.
பயத்துல கூட நான் சொல்லி பயப்படுச்சு. சரி. ஆமாம், நான் அப்போ ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு பாய் இருந்தாரு. ஸ்கூல்ல கவுன்சிலர் வந்து இது கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஒன்றும் கேட்க மாட்டாரு. தெலுங்குல இருந்தாரு. தெலுங்குல கவுன்சிலர் வந்து இது கேட்கறா? ஒன்றும் கேட்க கேட்க மாட்டாரு. மாட்டாரா? கேட்க மாட்டாரு. தெலுங்குல வரல. தெருவுக்குள்ள வரல. தெலுங்குல வரல. இந்த ரோடு போடும்போது இந்த ரோடு உங்களுக்கு கணக்கு தெரியல பத்தியா? குப்பை வண்டி வந்து பிரைவேட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குப்பையை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பெருக்கு மாதிரி வச்சு பெருக்கிறது இல்லை, கைவாரி வச்சு குப்பை எடுறது இல்லை, கைட்டு அள்ளிட்டு போறாங்க. கூட்டி வச்ச குப்பையை அந்தந்த வீட்டுக்காரங்க கூட்டி வச்சு தெருவு கூட்டி வைக்கிறாங்க. அந்த குப்பையை கூட அவங்க எடுக்கிறதுக்கு வருத்தப்படுறாங்க. மற்ற இடத்துல இருக்கிற கூட்டுல கூடுங்க, பேப்பரை பிறக்க மாட்டேங்காங்க. என்ன சுகாதாரமும் எனக்கு தெரியல.